வரான் விசில் ஒண்ணு அடிச்சு வரான் தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி தப்பு நடந்தா உருமுச்சுனா வெற்றி அடைஞ்சா ஒலிக்குச்சுனா தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி பணத்தை சேர்க்கின்ற அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே காசை வாங்கி ஒன்ன விட்டுடாம வாணி ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே தமிழ் சென்னையில் இன்று 3 தொகுதிகளில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்கிற நிலையில் முதலாவதாக தற்போது தியாகராய நகரில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தாவேக தலைவர் விஜய் தற்போது தியாகராய நகரில் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிற நிலையில் தொண்டர்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கிறார்கள். அங்கிருக்கும் கள நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார். சென்னையிலே தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் ரோட் ஷோ முறையில் நடைபெறுகின்றது. சென்னை தியாகராய நகரில் ஏற்கனவே கடந்த முறை ரோட் ஷோவிற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதன் பிறகு அந்த நாள் தள்ளி வைக்கப்பட்டு தற்பொழுது இன்றைய நாளில் நடைபெற்று வருகின்றது. ஏராளமான தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். விஜயை பொறுத்தவரை கடந்த ஒரு 2 வார காலமாக தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் மேற்கொண்டு வரக்கூடிய பரப்புரைகள் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. விஜய் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று பேசி வருகின்றார். விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றார். தியாகராய நகரை பொறுத்தவரை வேட்பாளராக கட்சியினுடைய பொதுச் செயலாளரான குஷி ஆனந்த் போட்டியிடுகின்றார். எனவே பல்லாயிரக்கணக்கானவர்கள் விஜயினுடைய இந்த தேர்தல் பரப்புரைகளில் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் சென்னையில் இன்று நடைபெறக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய இந்த ரோட் ஷோ பிரச்சாரத்திலே பங்கேற்பதற்காக ஏராளமானவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, உற்சாகமான ஒரு வரவேற்பை பலரும் அவருக்கு வழங்கியிருக்கின்றார்கள். சென்னை தியாகராய நகரை பொறுத்தவரை விஜய் மேற்கொள்ளக்கூடிய இந்த ரோட் ஷோ காரணமாக பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. காலை முதலே காவல்துறையினர் ஏராளமாக வருகை தந்து அங்கே வந்த தொண்டர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வைப்பதற்கு நீண்ட முயற்சியை மேற்கொண்டிருந்தார்கள். பல இடங்களிலே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. பல்லாயிரக்கணக்கில் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என்று பலரும் விசிலை ஊதி தங்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் 233 சட்டப்பேரவை தொகுதிகளில் தனித்து போட்டியிடக்கூடிய தமிழக வெற்றி கழகம் சென்னையை பொறுத்தவரை விஜயை நேரடியாக போட்டியிடுகின்றார். முக்கியமான வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்களும் சென்னையிலே களம் காணுகின்றார்கள். எனவே தாவேகாவை பொறுத்தவரை இந்த தேர்தல் முக்கியத்துவம் கொண்டதாக அவர்களுக்கு பார்க்கப்படுகின்றது. முதன்மையான முதல் தேர்தலை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். எனவே இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியை நிரூபித்து வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் விஜயினுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கின்றது. விஜய் தேர்தல் நெருங்கும் பொழுது எவ்வாறு சுற்றுப்பயணம் செல்லுவார் என்றெல்லாம் பல கேள்விகள் இருந்தன. இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு முக்கிய நகரங்களுக்கும் விஜய் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு சற்று முன்பாக குதிரையிலே தாவேகா கொடியோடு வந்து வரவேற்பை வழங்கியிருந்தார்கள். பிரச்சார வாகனத்தின் மீது நின்று தற்பொழுது விஜய் இந்த ரோட் ஷோவை மேற்கொண்டிருக்கின்றார். உங்க விஜய் நான் வருகின்றேன் என்கின்ற அந்த பிரச்சார பாடல் உள்ளிட்டவற்றை எல்லாம் ஒளிபரப்பி தொடர்ந்து தொண்டர்கள் தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். பல்வேறு இடங்களிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதையெல்லாம் காவல்துறையினர் இப்பொழுது சரி செய்திருக்கின்றார்கள். பல கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருந்தன. வழக்கமாகவே விஜய் மாவட்ட பகுதிகளுக்கு சென்றாலே அந்த மாவட்டங்களிலே மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்படுகின்றது. எனவே சென்னைக்கு உள்ளே வரும்பொழுது, அதிலும் சென்னையினுடைய இதே பகுதியாக இருக்கக்கூடிய தியாகராய நகருக்கு வரும்பொழுது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்ற அடிப்படையில் காவல்துறையினர், சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து காவலர்கள் எல்லாம் நீண்ட பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள். காலை முதலே பேரிகார்டு உள்ளிட்ட தடுப்புகள் அமைக்கப்பட்டு தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய இந்த ரோட் ஷோ நடைபெற்று வருகின்றது. விஜயை சுற்றிலும் ஏராளமானவர்கள் பாதுகாப்புக்காக வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு அவருடைய தனியார் பாதுகாவலர்களும் வரக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். விஜய் செல்லக்கூடிய அந்த வாகனத்தை படம் பிடிப்பதற்கே ஏராளமானவர்கள் காத்திருக்கின்றார்கள். குறிப்பாக தாவேகாவினுடைய சின்னமான விசில் சின்னத்தை ஊதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த துண்டை தலைக்கு மேலே அசைத்து தங்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். சென்னையிலே பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் விஜய் போட்டியிடுகின்றார். வில்லிவாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் தங்கள் கட்சியினுடைய முக்கிய வேட்பாளர்களை தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறக்கி இருக்கின்றது. எனவே விஜய் வருகின்றார், விஜயை பார்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே காலை 10 மணி முதலே பலரும் காத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக கடுமையான வெயில் இருக்கின்றது. சென்னையிலே வெயிலின் தாக்கம் தற்பொழுது எவ்வளவு இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் பலரும் காத்திருந்தார்கள். காத்திருந்து விஜயினுடைய வாகனம் வரும்பொழுது தங்களுடைய உற்சாக வரவேற்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். புஷி ஆனந்துக்கு ஆதரவாக இந்த ரோட் ஷோ பரப்புரையை விஜய் மேற்கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளிலே பல்வேறு இடங்களிலும் விஜய் இந்த பரப்புரை பயணத்தை மேற்கொள்வார் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. பல இடங்களில் விஜய் வரக்கூடிய சூழ்நிலையிலே காவல்துறை போக்குவரத்து மாற்றம் உள்ளிட்டவையெல்லாம் செய்யப்பட்டிருந்தது. வீட்டிலிருந்து சரியாக 3:15 மணிக்கு விஜய் புறப்பட்டு சென்றிருந்தார். அதன் பிறகு
மல்லூர் கோட்டம் அருகே விஜய் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே தமிழக வெற்றி கழகத்தினர் வரக்கூடிய தொண்டர்களுக்கு உரிய முறையிலே தண்ணீர் வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்தார்கள். நேற்று கோவையிலே பரப்புரை மேற்கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று சென்னைக்குள்ளே இதுபோன்று ரோட் ஷோ முறையிலே தங்களுடைய பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்ததாக இரண்டாவது பகுதிக்கு விஜய் முக்கிய சாலைகள் வழியாக விஜயனுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. விஜயை பொறுத்தவரை அவர் நின்று பேசி ஆதரவு திரட்டுவது ஒரு வகையாக இருக்கின்றது. அது இல்லாமல் ரோட் ஷோ முறையிலே பயணம் செய்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவது ஒன்றாக இருக்கின்றது. தன்னுடைய வாக்குறுதிகளை விஜய் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றார். இந்த தேர்தலுக்கான சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்குவதற்கு முன்பாக பல்வேறு கேள்விகள் இருந்தன. தமிழக வெற்றி கழகம் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது, தமிழக வெற்றி கழகத்திற்கு எவ்வளவு பேர் வாக்களிக்க போகின்றார்கள், தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு வாக்கு வங்கியை நிரூபிக்க போகின்றது என்பதாகவெல்லாம் கேள்விகள் இருந்தன. மேலும் தேர்தல் நெருங்கும் பொழுது விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் எவ்வாறு இருக்கும் என்பது உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் தமிழக மாவட்டங்களிலும் கூட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் செல்லும் பொழுது பெரிய அளவிலே இளைஞர் கூட்டம் வருகின்றது. பெண்கள் நிறைய பேர் வருகின்றார்கள். இதற்கு முன்பாக தென் தமிழகத்திற்கு குறைவான பயணத்தை தான் விஜய் மேற்கொண்டிருக்கின்றார். எனவே மற்ற மாவட்டங்களை காட்டிலும் தென் மாவட்டங்களிலே விஜய்க்கு குறைவாகத்தான் வாக்குகள் வருவதற்கான சூழல் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் கடந்த வாரத்திலே அவர் மேற்கொண்டிருந்த பயணத்திலே தென் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் தொண்டர்கள் கூட்டம் வந்ததை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது சென்னைக்குள்ளே விஜய் செல்லும் பொழுதும் ஏராளமானவர்கள் காத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக வணிக நிலையங்கள் அனைத்திலுமே அதன் மீது ஏறி நின்று விஜய் செல்லக்கூடிய அந்த சாலையிலே அவரை பார்த்து உற்சாகத்தோடு கையசைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். விஜயும் தொண்டர்கள் வழங்கக்கூடிய அந்த அன்பான பரிசு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றார். விஜய் செல்லக்கூடிய பகுதியில் எல்லாம் அவருக்கு வேல் பரிசாக வழங்கப்படுகின்றது. அதே போன்று அவருக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்களை அவருக்கு பரிசாக வழங்கி வருகின்றார்கள். விஜயனுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தை பார்க்கின்றோம். அதற்கு பின்பாக விஜயனுடைய வாகனம் மட்டுமல்லாமல் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்கள், காவல்துறை வாகனங்கள் என்று பல வாகனங்கள் அணிவகுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை காண்கின்றோம். தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிமுக மற்றும் திமுக வலிமையான வேட்பாளர்களை களத்தில் இறக்கி இருக்கின்றார்கள். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் புசி ஆனந்தும் அந்த கட்சியிலே நன்கு அறியப்பட்ட ஒருவராக இருக்கின்றார். பல ஆண்டுகளாக விஜயனுடைய ரசிகர் மன்றத்தை ஒருங்கிணைத்து பணிகளை மேற்கொண்டவர் என்ற அடிப்படையிலே தமிழக வெற்றி கழகத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பிலே விஜய் இருக்கின்றார். அந்த சூழ்நிலையில் தான் தாவேகா தலைவர் விஜய் இப்பொழுது இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அவர் ரோட் ஷோ முறையிலே தொண்டர்களை சந்தித்து ஆதரவை திரட்டி வருகின்றார் என்பதை பார்த்து வருகின்றோம்.